ஓராண்டு விட்டு வையும், தேவையான நீர் பாய்ச்சும், தேவையான எல்லாவற்றையும் அந்த மரத்திற்கு செய்யும். அது பலன் கொடுத்தால் நல்லது, பலன் கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி எறிவோம் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் மனம் மாற்றத்தோடு அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான். அதற்கான காலத்தையும் நேரத்தையும் கடவுள் நமக்கு நிறைவாக வழங்கி கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உவமையும் ஆண்டவர் இயேசு காட்டிய கடவுளும் நமக்கு இரக்கமும் நம்முடைய வாழ்வின் மனமாற்றத்திற்கான நேரத்தையும் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். இந்த தவக்காலத்தின் 3வது ஞாயிறு நாம் மனமாற்றத்தோடு நம்முடைய கடவுளுடைய செயல்பாடுகளை, அவர் வைத்திருக்கின்ற இரக்கத்தை, பரிவை நம்முடைய வாழ்வில் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அருள் வாழ்வு இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் அருளின் நிலையில் நம்மை வாழ வைக்கும் என்பது இதனுடைய வெளிப்பாடாக அமைகிறது. பிரியமானவர்களே, இந்த நிலையில் இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்கும் அர்த்தமுள்ள காலமாக, அருளின் காலமாக, அன்பின் காலமாக, இரக்கத்தின் காலமாக நாம் அதை மாற்ற வேண்டும் என்றால் கடவுள் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கொடுக்கின்ற செய்தி, நம்முடைய வாழ்வில் செய்த தவறுகள், குற்றங்கள், இவைகளிலிருந்து நாம் மனம் மாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான். ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற வண்டி பழுதடைந்து விடுகிறது என்று நாம் குப்பை தொட்டியில் போடுவதில்லை. மாறாக அதை பழுது பார்த்து மீண்டும் அந்த வண்டியை ஓட்டுகிறோமே, அதுபோலத்தான் நம்முடைய மனித வாழ்விலும் செய்த தவறுகளை களைந்து அதிலிருந்து விடுபட்டு நாம் சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கடிகாரத்தை பார்க்கிறோம், டிக்கு டிக்கு என்று ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த கடிகாரம் நின்று விட்டது என்று நாம் நினைக்கிறோம். எதற்காக நின்றது? அதனுடைய மின்சக்தியை, பேட்டரியை இழந்து போகின்ற பொழுது அது நின்று விடுகிறது. ஆனால் மீண்டும் அதில் அந்த பேட்டரியை போடுகின்ற பொழுது, மின்சக்தியை கொடுக்கின்ற பொழுது மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமையில் அதை ஓட ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் மனித வாழ்விலும் ஒரு சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சிறு தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாவ சூழ்நிலைகள், இவையெல்லாம் நம்மை பழுது அடைய செய்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த பழுதோடு நம்மை விடுவதில்லை. மாறாக இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைத்து, பழுது பார்த்து, மனமாற்றத்தோடு மீண்டும் கடவுளோடு இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது. மீண்டும் நம்முடைய வாழ்வை அருளின் வாழ்வாக மாற்ற நம்மை அழைக்கின்றது என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாம் இத்திருப்பலியில் செபிப்போம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை
உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக தவக்காலத்தின் நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள்பால் எழுப்புவோம். நல்ல மேய்ப்பரே எம் இறைவா, எம் தாயாம் திரு அவையை ஆசிர்வதியும். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் இத்தவகாலத்தின் மனமாற்றம் பெற்று மகிழ்வுடன் வாழ வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். நாடுகளுக்கெல்லாம் அரசரே, உலக நாடுகளை ஆசிர்வதியும். சிறப்பாக தமிழகத்தை ஆசிர்வதியும். மக்களின் நலனில் அக்கறை கொண்டு எவ்வித பாகுபாடுமின்றி நல்ல பண்பாளர்களை அளிக்க வேண்டியும், வன்முறை ஊழல் இல்லா நல்லாட்சி அமைந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, முகையூர் பங்கையும் பங்கு மக்களையும் ஆசிர்வதியும். மக்கள் அனைவரும் மகிழ்வுடன் நலமுடன் வாழவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகவும், மக்கள் தவக்காலத்தின் மேன்மையை உணர்ந்து கடவுளோடு ஒன்றித்து வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். என்றும் மாறாத இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் மரியசவரி அந்தோணியம்மாள் குடும்பத்தாரை ஆசிர்வதியும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் மகிழ்வுடன் வாழவும், பிள்ளைகளின் எதிர்காலம் வளமோடு அமையவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். நித்திய குருவாம் அன்பு இறைவா, திருப்பலி நிறைவேற்றும் குருக்களை ஆசிர்வதியும். சிறப்பாக எம் பாசமிகு பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, பள்ளி முதல்வர் தந்தை அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, மாதா தொலைக்காட்சி இயக்குனர் தந்தை மற்றும் அருட்பணியாளர்கள் உடன் உழைப்பாளர்களையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் சிறப்பாக நலமுடன் பணி செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். அன்புமிக்க இறைவா, உம் மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வர செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தந்தேன், என்னையும் தந்தேன், காணிக்கையாய் இறைவா. நீ தந்ததெல்லாம், நீ கேட்பதெல்லாம் உமக்கே என் தலைவா. நீ தந்ததெல்லாம், நீ கேட்பதெல்லாம் உமக்கே என் தலைவா. எல்லாம் தந்தேன், என்னையும் தந்தேன், காணிக்கையாய் இறைவா. எல்லாம் தந்தேன், என்னையும் தந்தேன்,
காணிக்கையாய் இறைவா. தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை அறிந்தவரே, எல்லாம் இழந்தாலும் உம்மை பிரிந்தாலும் தேடி வந்தனைப்பவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை அறிந்தவரே, எல்லாம் இழந்தாலும் உம்மை பிரிந்தாலும் தேடி வந்தனைப்பவரே. நான் இன்றும் உமக்கு சொந்தம், நான் இன்றும் உமக்கு சொந்தம். எல்லாம் தந்தே என்னையும் தந்தே காணிக்கையாய் இறைவா. நீ தந்ததெல்லாம் நீ கேட்பதெல்லாம் உமக்கே என் தலைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்று மோழும் இல்லாமல்ல இறைவா, இப்பலிகளினால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களையே மன்னிக்க வேண்டும் என்கின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எரிய செய்தார். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வான தோதுகளோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
ரட்சகர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து நமக்காக மரித்தார், கிறிஸ்து நமக்காக உயிர்த்தார். முடிவில்லா வாழ்வின் ஒளியாய் மீண்டும் வந்தருள்வார், மீண்டும் வந்தருள்வார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். உம் துன்பக் கிண்ணத்தில் நான் பருக வேண்டும், உம் தூய நிலை வாழ்வு நான் காண வேண்டும். என் வாழ்வில் எல்லாம் நீயாக வேண்டும், உம் தூய சிலுவை நிழல் வாழ வேண்டும். இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே. உம் துன்பக் கிண்ணத்தில் நான் பருக வேண்டும், உம் தூய நிலை வாழ்வு நான் காண வேண்டும். பழி என்றும் பலி என்றும் வேதங்கள் பாரா, எல்லோருக்கும் இறங்கிடும் தெய்வீகமே.
பலி என்றும் பலி என்றும் வேதங்கள் பாரார் எல்லோர்க்கும் இறங்கிடும் தெய்வீகமே. அஞ்சாதே நாளும் உன்னோடு நான் இன்று நீங்காத துணையே என் இயேசுவே. என் சுமையாவும் என் பாவம் அன்றோ, நான் மனம் மாறும் நிலை வேண்டும் என்றோ. உன் சுமையாவும் என் பாவம் அன்றோ, நான் மனம் மாறும் நிலை வேண்டும் என்றோ. இயேசுவே எந்தன் இயேசுவே, இயேசுவே எந்தன் இயேசுவே. உம் துன்பக் கிண்ணத்தில் நான் பருக வேண்டும், உம் தூய நிலை வாழ்வு நான் காண வேண்டும். உமதுடல் தந்தி உமை போல உறைந்திடும் வரம் தாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை துய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரே இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்ருவிடம் இன்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் மீதம் உம்மை வாழ்த்துவே, வருகையில் அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. என்றும் அழுமில்லாமல்ல இறைவா, விண்ணகத்தில் உள்ள மறைபொருளின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலிலும் நிறைவேற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு